வணக்கம் மகளே. 1-1-5 10-10-40 15-15-75 இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? தப்பா இருக்குல்ல? சோ அந்த தப்பா கரெக்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தான் மாயாஹாசன் தலைமையில பிக் பாஸோட சில நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கு. சரிங்களா? அர்ச்சனா அவர்களை ப்ரொமோல இல்லாம பண்றது, அர்ச்சனா அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை 1 hour எபிசோட்ல குறைப்பது, அர்ச்சனா அவர்களை நெகட்டிவிட்டியா காமிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது, அர்ச்சனாக்கு வருகின்ற கைதட்டல்களை குறைத்து கைதட்டல்கள் வராத நபர்களுக்கு போலியான கைதட்டல்கள் போடுவது அப்படின்னு மாயாஹாசன் எல்லாம் மாயாவுக்காக அப்படின்னு பண்ணி கொண்டிருக்காரு. மாயா 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 அப்படின்னு சொம்பு தூக்கி கொண்டிருக்காரு. அதை பார்க்கிற நமக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு டைம் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மக்கள் சூப்பர் ஸ்டாரை உச்சத்தில் வச்சிருக்காங்க. ரியல்லையும் சரி ரீல்லையும் சரி ஹி இஸ் த சூப்பர் ஸ்டார். அப்ப அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க ஒருத்தர் ஒரு 70 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, கமல்ஹாசனுக்கு, சாரி மாயாஹாசனுக்கு. அப்ப அவர் நம்ம இப்படி ரஜினி சாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்த ஒரு ஆளு மாயா 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 அப்படின்னு பண்ணைக்குள்ள சத்தியமா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் என்ன இவர் இப்படியா பண்றாரு? ஏன்னா பரம்பரை திருடன் கூட ஒரு கமரா இருக்கின்றதுக்காக அந்த இடத்துல நல்லவன் மாதிரி நடிப்பான். சரிங்களா? சரியா? ஆனா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாது, அவன் கூட கொஞ்சம் கௌரவம் பார்ப்பான், கேமரா இருக்கேப்பா அப்படின்னு. ஆனா இங்க என்னன்னா 65 கேமரா, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. 1-1-5 5-5-35 இதுதான் சரி சார், இது தப்பு சார், இல்ல 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 இதுதான் சரி, ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி எதுவுமே தேவையில்லை. மாயா 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 அப்படின்னு கமல் பண்ணி கொண்டிருக்கார். சரிங்களா? அப்ப இதன் விளைவு என்ன அப்படின்னா, இவங்க நினைக்கிறாங்க கல்யாணம் நடக்கக்குள்ள கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கல்யாணம் நின்றும்னு. ஆனா மக்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்ப ரீசெண்டாவே பதிலடி கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு பதிலடி, அதை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா பாருங்க மக்களே, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா? மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே எடுபடாது. அதுல முக்கியமா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் சக்தி தான் கடைசியில வின் பண்ணும். அது 100% நான் உங்களுக்கு கேரண்டி. சரிங்களா? 3 வருஷம் ரிவ்யூல நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இப்ப சோஷியல் மீடியால மணிக்கு ஒரு தடவை இந்த வாக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலையும் சரி, இப்போ பல பெரிய சேனல்கள்லாம் ரோட்ல போய் கேட்குறாங்க உங்களுடைய ஃபேவரட் யாரு, வின் பண்ண யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு. 95% 90% மக்கள் சொல்கின்ற பதில் அர்ச்சனா அர்ச்சனா விஜய் அர்ச்சனா 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 எங்கும் அர்ச்சனா எதிலும் அர்ச்சனா அப்படின்றதா 95 to 90% ஓட் அர்ச்சனாக்கு தான் வருது. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள இந்த வாக்கெடுப்புக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-35 வருஷம் தான் ஒருத்தங்க ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா அது ஓர்மேக்ஸ் மீடியா அப்படின்றவங்க. அவங்க இந்தியாவில் நடக்கிற பெரிய பெரிய ஷோவா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், பெரிய பெரிய ஷோவா இருக்கட்டும், பெரிய பெரிய படங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகர்களோட படங்களோட கலெக்ஷனா இருக்கட்டும், டாப் 5 டாப் 10 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ பிக் பாஸ்ல அவங்க வழக்கமா பண்றதா. இந்த வாட்டி நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 7ல டாப் 5 கணிப்பு வச்சிருக்காங்க. அதிலும் அர்ச்சனா அவர்கள் நம்பர் 1 தான். இதுல முக்கியமான கணிப்பு என்ன அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் நவம்பர் 27 நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள வைல்ட் என்ட்ரியா வந்தாங்க. அந்த வீக் அவங்க நாமினேஷன்ல வந்தாங்க. அப்போ அந்த ஓர்மேக்ஸ்ல அவங்க 4வதோ 3வதோ இன்னும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா வீக்குமே அர்ச்சனா தான் நம்பர் 1. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு மக்கள் அர்ச்சனா அவர்களை உச்சத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த போன வீக்கோட பட்டியல் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முதல் வந்துச்சு. அதில் அர்ச்சனா அவர்கள் நம்பர் 1. 2வது இடம் ரவீனா, 3வது இடம் மாயா. உங்களுக்கு கேள்வி வரும் எப்படி ரவீனா மாயா 2வது 3வது, அதுக்கான பதில் நான் சொல்றேன். அப்புறம் 4வது இடத்துல விஷ்ணு, 5வது இடத்துல விசித்ரா. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா 2 வழி இருக்கு மக்களே. ஒன்று பாசிட்டிவ் வழியில, இன்னொன்று நெகட்டிவ் வழியில. சரிங்களா? இந்த மாயா ரவீனாலாம் எப்படின்னா, முக்கியமா மாயா எப்படி ஃபேமஸ் ஆனாங்க இப்போ 3வது இடத்துல வர்ற அளவுக்கு அப்படின்னா, இந்த மாயாஹாசன் அப்படின்ற பேர் கடந்த 3 கிழமைகளாம் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ். சரிங்களா? பெரிய பெரிய தளங்கள்ல வர்ற அளவுக்கு இந்த மாயாஹாசன் என்ற பேர் ஒழிச்சுது. அப்ப பல மக்களோட கேள்வி, இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியும் மாயாஹாசன்னா யாரு, ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னு. பல மக்களுக்கு தெரியல ஏன் இந்த மாயாஹாசன் கமல்ஹாசனுக்கு பேர் வந்துச்சு, யார் இந்த மாயா அப்படின்னு. இந்த பிக் பாஸ் பார்க்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கூகுள்ல தேட ஆரம்பிச்சாங்க. மாயா வை மாயாஹாசன்
வை ஹூ இஸ் மாயா பிக் பாஸ் 7 தமிழ் அப்படின்னு வந்து அடிக்க அந்த மாயாவை தேடுற நபர்களோட பேர் வந்து அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? இப்படிதான் அந்த அம்மாவுக்கு வந்து 3வது இது வந்துச்சு. சரியா? பொதுவாக இந்த கணிப்பை எப்படி எடுப்பாங்கன்னா, அதிகமா யாரை பத்தி சோசியல் மீடியால மக்கள் பேசுறாங்க, யாரை தேடுறாங்க, யாரை பத்தி கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ளே கழுவி ஊத்துறதுக்கு மாயான்ற பேரை தான் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வரும். சரியா? எந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலும் மக்கள் மாயாவை தவறாம கழுவி ஊத்திருப்பாங்க. மாயாவோட சேர்த்து மாயா ஹாசன. ஸோ அந்த கணிப்பு. அடுத்து இந்த ரவீனா அப்படின்றது, ரவீனான்றது எப்போ பிரதீப் அவர்களுடைய அந்த அர்னாக்கொடிமேட்டர் அதுல இருந்தே மக்கள் கழுவி ஊத்தி கொண்டு தான் இருக்காங்க இந்த ரவீனாவை தவறாம. அந்த விதத்துல நெகட்டிவ் வேல தான் இந்த ரவீனாவும் வந்து 2வது இடத்துல வந்துச்சு. மற்றும்படி எல்லாம் நல்ல விதமா இல்லப்பா. சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்துல இந்த 5 பேர்ல அன்பான பாசிட்டிவ் வேலை உச்சத்துல இருப்பது, மக்கள் உச்சத்துல வச்சிருப்பது அப்படின்னா அர்ச்சனா அவர்களை மட்டும்தான். ஸோ அந்த இப்போ இவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்றானுங்க. இவனுங்க இந்த சீப் எடுத்தா கல்யாணம் நின்றும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை காமிக்காம விட்டா ஓட் குறைஞ்சிடும். அர்ச்சனா கைதட்டல வந்து கம்மி பண்ணிட்டோம்னா ஓட் குறைஞ்சிடும். அர்ச்சனாவை ப்ரொமோல காமிக்காம விட்டோம்னா ஓட் குறைஞ்சிடும். என்னங்க நம்ம மக்களோட ஸ்பெஷல், முக்கியமா பிக் பாஸ் பாக்குற மக்களோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒருக்கா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிவு பண்ணதான். சரிங்களா? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அர்ச்சனா தான் வின்னர்ன்னு. அதை இவனுங்க என்ன பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. அதற்கு உதாரணம் இப்ப வருகின்ற வாக்கெடுப்புகள். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அர்ச்சனாக்கான வீதங்கள் அதிகரிச்சிருக்கே தவிர குறையல. சரிங்களா? அதை இப்ப வருகின்ற அடுத்த வீக் எப்படியும் இந்த திங்கட்கிழமை நாமினேஷன் அர்ச்சனாவோட பேர் வரும். அப்பையும் வந்து மக்கள் காமிப்பார்கள் அர்ச்சனாவோட மக்கள் படையின் பலத்தை. சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்படியான அன்பெல்லாம் வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் இல்ல கொமனாவே சினிமா துறையா இருக்கட்டும், இப்ப பிக் பாஸ் பண்ண ஷோவா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ரசிகர்கள் எத்தனை வருஷமானாலும் இல்ல ஒருத்தர் வந்து குறுகிய காலத்துல இப்படியான அன்பை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமா அவங்களுடைய மக்கள் பார்ப்பது அவங்களுடைய குணம். சரிங்களா? அதுவும் பிக் பாஸ் 24 மணி நேரம் ஏன் போடுறாங்க, 100 நாள் அதோட ஷோட இது என்னன்னா, இந்த 100 நாள் இவங்க எப்படி இருக்காங்க, அதை வச்சு மக்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படி என்பதுதான். ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு தமிழ் பிக் பாஸ் வந்த எந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டுக்கும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுப்பதற்கு காரணம் அர்ச்சனாவின் அந்த நல்ல எண்ணம். சரிங்களா? இல்ல உள்ள இருக்கும் நபர்கள்ல எல்லாம் கருப்பா இருக்கக்குள்ள, கருத்த மனசோட இருக்கக்குள்ள, பொறாமை வன்மோ முதுல குத்துறது இருக்கக்குள்ள இந்த பொண்ணு மட்டும்தான் நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட இருக்காங்க. அதனாலதான் மக்கள் அர்ச்சனா அவர்களை தங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்து உச்சத்துல வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழர்கள்ட்ட இருக்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, யாரு பணக்காரங்க, யாரு வெள்ளத்தோல், யாரு நல்லா ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. யாருக்கு நல்ல குணம் இருக்கு, அந்த நல்ல குணம் இருக்கிறவங்களை மக்கள் கைவிட மாட்டாங்க. சரிங்களா? அதற்கு உதாரணம் இந்த சீசன் 7ல இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி நடந்தாலும், இவ்வளவு தூரம் போலிகள், பெய்ட் பிஆர்ஸ், ஏன் அந்த ஷோ நடத்துற கோஸ்ட், பிக் பாஸ் டீம், எடிட்டர்ஸ் இவ்வளவு பேர் ஒரு பொண்ணுக்கு எதிராக வேலை செஞ்சோம். மக்கள் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு போட்டு அந்த பொண்ணை உச்சத்தில் வச்சிருக்காங்கல்ல, இது மக்களோட நல்ல பண்பை வந்து காமிக்குது. இதுதான் நம்ம மக்கள். சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, இது வந்து எல்லா வாக்கெடுப்பிலும் நம்ம தலைவி அர்ச்சனா அவர்கள் நம்ம ஒன்னா இருக்காங்க. அர்ச்சனாவின் இந்த நல்ல குணத்துக்கு முன்னுக்கு எந்த தீய சக்திகளோட வேலையும் எடுபடாது என்பதுதான் நம்ம வந்து பார்க்க முடிகின்றது. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க. நன்றி மக்களை.